வாழ்க்கையோட உண்மையான ரகசியம் என்ன? மரணத்துக்கப்புறம் மனிதன் எங்க போறாங்கிற பிரம்மாண்டமான ஆன்மீக உண்மையை உலகிற்கு உணர்த்தின உன்னத நூல்தான் கட உபனிஷது. இந்த உபனிஷதோட கதைக்களம் எங்க தொடங்குது தெரியுமா? வாஜஸ்ரவசிங்கிற ஒரு பெரிய ரிஷி. அவர் தன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பாவங்களும் நீங்கி சொர்க்கலோகத்தை அடையலும்னு ஆசைப்பட்டு விஸ்வஜித்துங்கிற ஒரு மிகப்பெரிய யாகத்தை நடத்துறார். இந்த யாகத்தோட மிக முக்கியமான விதிமுறை என்னன்னா, சர்வஸ்வ தானம் செய்யணும். அதாவது தன்கிட்ட இருக்கிற அத்தனை செல்வங்களையும் தனக்கு பிடிச்ச அத்தனை பொருட்களையும் மற்றவங்களுக்கு தாராளமா தானம் கொடுத்துடணும். அப்போதான் அந்த யாகத்தோட முழு பலனும் கிடைக்கும். ரிஷியோட பையன்தான் நசிகேதன். அவன் சின்ன வயசு பையனா இருந்தாலும் அவனுக்குள்ள தீர்க்கமான அறிவும் விவேகமும் ஆன்மீக சிந்தனையும் பிறவியிலேயே நிறைஞ்சிருந்தது. யாகம் முடிஞ்சு தானம் கொடுக்கிற நேரம் வருது. நசிகேதன் அங்க நடக்கிறத கவனிச்சு பார்க்கறான். அவனோட தந்தை வாஜஸ்ரவஸ் என்ன பண்றார் தெரியுமா? தனக்கு தேவையில்லாத, வயசான, நடக்கக்கூட தெம்பில்லாத, இனிமேல் குட்டி போடாத, பால் கறக்காத முதிய பசுக்களையெல்லாம் கொண்டு வந்து மத்தவங்களுக்கு தானமா கொடுத்துட்டு இருக்கார். இத பார்த்த நசிகேதனுக்கு மனசு தாங்கல. ஐயோ, என் தந்தை சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைச்சு யாகம் பண்றார், ஆனா இப்படி பயனில்லாத மத்தவங்களுக்கு பாரமா இருக்கிற பொருட்களை தானம் கொடுத்தா அவருக்கு நரகம்தான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறான். நேரா தன் தந்தை கிட்ட போய், அப்பா, உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு பயனுள்ள சிறந்த பொருட்களை தானே தானம் கொடுக்கணும். உங்களுடைய அத்தனை சொத்துக்கள்லையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சொத்து உங்க பையனாகிய நான் தான். அப்போ என்ன நீங்க யாருக்கு தானம் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேக்குறான். தந்தை அவனோட கேள்வியை முதல்ல மதிக்கல, அலட்சியமா கடந்து போறார். ஆனா நசிகேதன் விடல. 2வது தடவை கேட்கறான், 3வது தடவை கேட்கறான். என்னை யாருக்கு தானம் தருவீர்கள் அப்படின்னு தொடர்ந்து நச்சரிச்ச உடனே தந்தைக்கு கோபம் தலைக்கேறுது. யாகத்தோட டென்ஷன்ல, ஆத்திரத்துல தன் பையன்னு கூட பார்க்காம, உன்னை நான் யமனுக்கு தானம் கொடுக்கிறேன் அப்படின்னு சாபம் மாதிரி கத்திடுறார். வாய் தவறி சொன்ன வார்த்தையா இருந்தாலும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படின்னு நசிகேதன் முடிவெடுக்கிறான். என் தந்தை சொன்ன வார்த்தை பொய்யாக கூடாது, நான் யமலோகம் போயே தீருவேன் அப்படின்னு தீர்க்கமா முடிவெடுத்து தன் உடம்ப விட்டுட்டு நேரா யமலோகத்துக்கு பயணமாகறான். ஆனா அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. நசிகேதன் யமலோகத்தோட வாசலுக்கு போய் நிக்கும்போது அங்க மரணத்தின் அதிபதியான யமதர்மன் இல்ல. அவர் ஏதோ ஒரு அலுவல் காரணமா வெளியே போயிருக்கார். யமலோகத்தோட காவலாளிகள் இந்த சின்ன பையனை உள்ள விடல. நசிகேதன் வாசல்லையே உட்கார்ந்துட்டான். 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, தொடர்ந்து 3 நாட்கள் சாப்பாடு இல்லாம, ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காம பசியும் குளிரும் தாங்கிக்கிட்டு யமனோட வீட்டு வாசல்லையே தவம் மாதிரி காத்துக்கிட்டு இருக்கான். 3 நாளைக்கு அப்புறம் யமதர்மன் யமலோகத்துக்கு திரும்பி வர்றார். வாசல்ல ஒரு பிராமண சிறுவன், அதுவும் அதீத தேஜஸோட பசியும் பட்டினியுமா காத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே யமனுக்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ, என் வாசலுக்கு வந்த ஒரு விருந்தினரை, ஒரு அதீத பக்தியுள்ள சிறுவனை 3 நாளா நான் பட்டினி போட்டுட்டேனே, இது எனக்கு பெரிய பாவத்தை தேடித்தருமே அப்படின்னு பதறுகார். உடனே நசிகேதனுக்கு அர்க்கியபாத்தியம் கொடுத்து உபசரிச்சு, குழந்தையே, நீ என் வாசல்ல 3 நாளா பசியோட காத்திருந்ததுக்கு ஒரு பரிகாரமா நான் உனக்கு 3 வரங்கள் தர்றேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்றார். நசிகேதன் ரொம்ப புத்திசாலி. அவன் தனக்காக எதையும் கேட்கல. முதல் வரமா கேட்கிறான், யமதர்மராஜாவே, நான் இங்க வந்ததுனால என் தந்தை அங்க பூலோகத்துல என் மேல பயங்கர கோபத்திலையும் கவலையிலையும் இருப்பார். நான் பூமிக்கு திரும்பி போகும்போது அவருடைய மனசு அமைதியாகி கோபம் நீங்கி என்ன அவரோட சொந்த புள்ளையா ஏத்துக்கணும்னு கேட்கிறான். யமனும் ததாஸ்து, அப்படியே நடக்கும் அப்படின்னு முதல் வரத்தை கொடுக்கிறார். இப்போ 2வது வரம். இதுதான் இந்த உபனிஷதோட உயிர்நாடி கேள்வி. நசிகேதன் யமனோட கண்ணை பார்த்து தீர்க்கமா கேட்கிறான், மரணத்தின் அதிபதியே, ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன ஆகுது? சில பேர் அவன் இருக்கிறான்னு சொல்றாங்க, சில பேர் அவன் அழியிறான்னு சொல்றாங்க. மரணத்திற்கு பின் மனிதன் இருக்கிறானா இல்லையா? அந்த ஆத்மாவோட உண்மை தத்துவம் என்ன? இதை எனக்கு விளக்கி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். இந்த கேள்வியை கேட்டவுடனே யமதர்மன் அதிர்ந்து போயிட்டார். குழந்தையே, இந்த கேள்விக்கு தேவர்களாலேயே சீக்கிரம் விடை கண்டுபிடிக்க முடியல. இது ரொம்ப ஆழமான, ரகசியமான ஆன்மீக தத்துவம். நீ சின்ன பையன், உனக்கு இது புரியாது. தயவு செஞ்சு இந்த வரத்தை விட்டுட்டு வேற ஏதாவது கேளு அப்படின்னு நழுவ பார்க்கிறார். ஆனா நசிகேதன் அசரல. சுவாமி, தேவர்களுக்கே புரியாத ரகசியம்னா அப்போ இது எவ்வளவு பெரிய உன்னதமான விஷயம். இதை சொல்லிக் கொடுக்க உங்களை விட சிறந்த குரு எனக்கு கிடைக்க மாட்டார். எனக்கு இந்த வரம்தான் வேணும் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறான். யமதர்மன் நசிகேதனை சோதிக்க முடிவு பண்ணார். அவனுக்கு பெரிய ஆசைகளை காட்டி மாயை வலை வீசுறார்.
நசிகேதா, இந்த ஆத்ம ஞானத்தை விட்டுடு. அதுக்கு பதிலா பூலோகத்துல பல 100 வருஷம் வாழக்கூடிய ஆயுள தர்றேன். பிரம்மாண்டமான தங்க ரதங்கள், தேவதைகள் போன்ற அழகான பெண்கள், அளவிட முடியாத பேரா சாம்ராஜ்யங்கள் அத்தனையும் உனக்கு தர்றேன். ஜாலியா சொகுசு வாழ்க்கை வாழு அப்படின்னு ஆசை காட்டுறார். அந்த மாயை வலைக்குள்ள விழவே இல்ல நசிகேதன். அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், யமதர்மராஜாவே, நீங்க கொடுக்கிற இந்த தங்கம், ரதம், சொகுசு வாழ்க்கையெல்லாம் தற்காலிகமானது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு அழியும். பல 100 வருஷம் ஆயுள் கொடுத்தாலும் ஒரு நாள் உங்ககிட்ட தானே வந்து நிக்கணும். உங்களுடைய ஆடல் பாடல்களும் செல்வங்களும் உங்களுக்கே இருக்கட்டும். அழியாத இந்த உலக இன்பங்கள் எனக்கு தேவையில்லை. எனக்கு அழியாத ஆத்ம ஞானம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு தீர்க்கமா மறுத்துட்டான். நசிகேதனோட அந்த வைராகியத்தை பார்த்த உடனே யமதர்மனுக்கு அலாதி சந்தோஷம் பிறந்தது. ஆஹா, உண்மையான ஆன்மீக தேடல் உள்ள ஒரு உன்னதமான சீடன் எனக்கு கிடைத்து விட்டான் அப்படின்னு நெகிழ்ந்து போறார். அப்போ யமதர்மன் நசிகேதனுக்கு மனிதர்களுக்கு முன்னாடி வர்ற 2 வழிகளை பத்தி பாடம் நடத்த தொடங்குறார். நசிகேதா, இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கு முன்னாடியும் தினம் தினம் 2 வழிகள் வந்து நிற்கும். ஒன்னு ஸ்ரேயஸ், இன்னொன்னு பிரேயஸ். பிரேயஸ் அப்படிங்கிறது தற்காலிக இன்பம் தரக்கூடிய ஆசை வழி. பார்க்க ஜாலியா இருக்கும், சுகமா இருக்கும், ஆனா கடைசியில படுகுழியில தள்ளிடும். ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது ஆரம்பத்துல கஷ்டமா கசப்பா இருக்கும், ஆனா அதுதான் மனிதனுக்கு நிரந்தர நன்மையையும் ஆன்மீக அமைதியையும் தரும் நல்வழி. மூடர்கள் எப்பவுமே பிரேயஸ் வழியை தேர்ந்தெடுத்து அழியிறாங்க. ஆனா நீ உன்னோட விவேகத்தால பிரேயஸ் வழியை உதறி தள்ளிட்டு ஸ்ரேயஸ் வழியை தேர்ந்தெடுத்திருக்க. நீதான் உண்மையான புத்திசாலி அப்படின்னு சொல்லி நசிகேதனுக்கு ஆத்ம வித்தையை உபதேசம் பண்ண தொடங்குறார். நசிகேதா, இந்த ஆத்மா அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாது, காதுக்கு கேட்காது, கைகளால தொட்டு பார்க்க முடியாது. இது பஞ்சபூதங்களை தாண்டின ஒரு உன்னதமான சக்தி. இதை வெறும் புத்தக அறிவால தெரிஞ்சுக்க முடியாது, அனுபவபூர்வமாக மட்டுமே உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனித உடம்பையும் ஆத்மாவையும் நம்ம மனசுக்குள்ள புரிய வைக்கிறதுக்காக ஒரு பிரம்மாண்டமான குதிரை ரத உதாரணத்தை சொல்றார். இந்த உதாரணம் உங்க வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு உன்னதமான தத்துவம். ஒரு பெரிய ரதம் தேர் ஓடிட்டு இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ரதத்துல பின்னாடி உட்கார்ந்திருக்காரே ஒரு பயணி, அவர்தான் உங்களோட ஆத்மா. அந்த பயணி பயணம் செய்யற அந்த பிரம்மாண்டமான ரதம் தான் நம்மளுடைய உடம்பு. அந்த ரதத்தை சரியா ஓட்டிட்டு போறாரே ஒரு சாரதி, அவர்தான் நம்மளுடைய புத்தி, இன்டெலெக்ட். அந்த சாரதியோட கையில இருக்கிற கடிவாளம் தான் நம்மளுடைய மனசு, மைண்ட். அந்த கடிவாளத்தோட பிழிக்கப்பட்டு அதிவேகமா ஓடுதே 5 குதிரைகள், அதுதான் நம்மளுடைய 5 புலன்கள்: கண், காது, மூக்கு, வாய், மெய். அந்த குதிரைகள் எந்த பாதையில ஓடுதோ அந்த பாதை தான் இந்த உலகத்துல இருக்கிற ஆசை அனுபவங்கள்: சுவை, ஒளி, ஒலி, வாசனை, தொடுதல். இப்போ வாழ்க்கையோட தத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்த ரதத்தோட சாரதியாகிய புத்தி தன் கையில இருக்கிற கடிவாளம்ங்கிற மனசை சரியா இறுக்கி பிடிக்கலன்னா என்ன ஆகும்? அந்த 5 குதிரைகளும், அதாவது புலன்களும், தனக்கு இஷ்டப்பட்ட பாதையில, அதாவது உலக ஆசைகள்ங்கிற பள்ளம் படுகுழியில தாறுமாறாக ஓடும். அப்படி ஓடுனா ரதம் நிலைதடுமாறி அடியோட அழிஞ்சு போயிடும். பயணி தன் இலக்கை அடைய முடியாது. இன்னைக்கு நம்மள பல பேரோட வாழ்க்கை இப்படித்தான் குதிரைகள் இழுத்த இழுப்புக்கு ஓடி நாசமா போயிட்டு இருக்கு. ஆனா எவன் ஒருத்தனோட புத்தி விவேகத்தோட இருக்கிறானோ அவன் தன் மனசுங்கிற கடிவாளத்தை வச்சு அந்த 5 குதிரைகளையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பான். அப்படி வச்சிருந்தா அந்த ரதம் நேர்கோட்டுல பயணிச்சு பயணி தன் இலக்காகிய மோட்சத்தை, அழியாத பேரின்பத்தை ரொம்ப அசால்ட்டா அடைஞ்சிடுவான். அடுத்து அந்த ஆத்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நேத்தி தத்துவத்தை விளக்குறார். நேத்தி அப்படின்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு அர்த்தம். கண்ணாடியில பார்க்கிற இந்த உடம்பு நீயா? இல்ல, இது பிறந்து அழியக்கூடிய வெறும் மண். சரி, உனக்குள்ள ஓடுற மனசு நீயா? இல்ல, மனசு தினம் மாறிக்கிட்டே இருக்கிற எண்ணங்களோட மூட்டை. உன்னோட புத்தியா நீ? இல்ல, அதுவும் குழப்பமடையக்கூடியது. உன்னோட அகங்காரம்ங்கிற அகங்காரமா நீ? இல்ல, அது ஒரு போலி முகமூடி. இந்த உடம்பு, மனசு, புத்தி, அகங்காரம் அத்தனையையும் தாண்டி நான் இதெல்லாம் இல்லைன்னு ஒவ்வொன்னா வெட்டி தள்ளுனதுக்கப்புறம் கடைசியா எஞ்சி நிற்குதே ஒரு சாட்சி வடிவம். அதுதான் நீ, அதுதான் ஆத்மா. இதை இன்னும் எளிமையா புரிய வைக்கிறதுக்காக ஒரு மண் விளக்கு உதாரணத்தை சொல்றார்.
ஒரு மண் விளக்கு இருக்கு, அதுல எண்ணெய் ஊத்தி திரி போட்டு எரிய வைக்கிறோம். அந்த மண் விளக்குங்கிறது நம்ம உடம்பு மாதிரி. எண்ணெய் தீர்ந்து போனா திரி அணைஞ்சிடும், விளக்கு உடைஞ்சு மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா அந்த விளக்குக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்ததே ஒரு ஒளி. அந்த வெளிச்சம் எங்காவது அழியுமா? விளக்கு உடைந்தாலும் அந்த ஒளி பிரபஞ்சத்தோட மகா ஒளியோட கலந்திடும். அதே மாதிரி தான் உங்க உடம்பு அழிஞ்சாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாங்கிற ஒளி என்னைக்குமே அழியாது. அது பிறப்பும் இறப்பும் இல்லாதது. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது தெரியுமா? அனோராணியான் மகதோமகியான், அதாவது ஒரு அணுவை விட மிக மிக சின்னது. அதே நேரத்துல இந்த அண்ட சராசர பிரபஞ்சத்தை விட மிக மிக உருவத்தில் பெரியது. உங்க இதய குகைக்குள்ள ரொம்ப நுட்பமா மறைஞ்சிருக்கு. இத விளக்குறதுக்கு உபநிடதத்துல ஒரு உன்னதமான 2 பறவைகள் கதை வருது. ஒரு பெரிய அரச மரம் இருக்கு. அந்த மரத்தோட ஒரே கிளையில 2 அழகான பறவைகள் உட்கார்ந்திருக்கு. ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுங்க செய்யற செயல் வேற வேற. அதுல ஒரு பறவை என்ன பண்ணுது தெரியுமா? அந்த மரத்துல இருக்கிற பழங்களை ஒவ்வொன்னா பறிச்சு தின்னுட்டு இருக்கு. சில பழங்கள் இனிப்பா இருக்கு, அதை சாப்பிட்டு சந்தோஷப்படுது. சில பழங்கள் கசப்பா இருக்கு, அதை சாப்பிட்டு மூஞ்சி சுருங்கி அழுது புலம்புது. இப்படி இன்ப துன்பங்களை மாறி மாறி அனுபவிச்சுக்கிட்டு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா அதுக்கு நேர் மேல இருக்கிற இன்னொரு பறவை, அதாவது பரமாத்மா என்ன பண்ணுது தெரியுமா? அந்த மரத்துல இருக்கிற எந்த ஒரு பழத்தையும் தொடுவது கூட இல்ல. அது பாட்டுக்கு அமைதியா சாந்தமா எந்த ஒரு சலனமும் இல்லாம கீழே இருக்கிற பறவை பண்ற கூத்துகளை எல்லாம் வெறும் சாட்சியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. மனிதனாகிய நீயும் இந்த 2 பறவைகள் மேதான். நீ உன்னை உடம்பா நினைக்கும் போது கீழே இருக்கிற பறவை மாதிரி இன்ப துன்பங்கள்ல மாட்டிக்கிட்டு அழுகிற. ஆனா நீ உன்னை ஆத்மாவா உணரும்போது மேலே இருக்கிற பறவை மாதிரி உலகத்தையே ஒரு சாட்சியா நின்னு வேடிக்கை பார்ப்ப. ஏன் மனிதர்களுக்கு இந்த ஞானம் டக்குன்னு வரமாட்டேங்குது? அதுக்கு யமதர்மன் சொல்றார், நசிகேதா, பிரம்மன் மனிதனை படைக்கும்போது அவனோட 5 புலன்களையும் வெளியில பார்க்குற மாதிரி தான் படைச்சிருக்கார். அதனாலதான் மனிதன் எப்பவும் வெளியில இருக்கிற காசு, பணம், பொம்பளை, சொகுசு வாழ்க்கைன்னு வெளியிலேயே ஓடிட்டு இருக்கான். ஆனா எவன் ஒருத்தன் புத்திசாலியா தீரனா இருக்கிறானோ அவன் தன் புலன்களை வெளியில போக விடாம தடுத்து தன் பார்வைய உள்நோக்கி திருப்புறான். அப்படி திருப்புறவனுக்கு தான் தனக்குள்ளேயே ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற அந்த அழியாத பரம்பொருள் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு உபதேசம் பண்றார். ஆத்ம ஞானத்தை அடையிற பாதை எப்படிப்பட்டதுன்னு யமதர்மன் சொல்லும்போது ஒரு எச்சரிக்கையே கொடுக்கறாரு. நசிகேதா, ஆத்மாவை அடையிற வழி ஒன்னும் சும்மா பூப்படுக்க கிடையாது. அது ஒரு கத்தியோட கூர்மையான முனை மேல் நடப்பது போன்றது. த ஷார்ப் எட்ஜ். கொஞ்சம் அசந்தா கூட கால் அருந்து படுகுழியில விழுந்துருவ. அவ்வளவு கடினமான பாதை. அப்போ இந்த வழியில போறதுக்கு ஒரு மனிதனுக்கு என்ன தகுதிகள் வேணும்? அதுக்குத்தான் ஆன்மீகத்துல சாதன சதுஷ்டயம்ங்கிற ஆத்மாவை அடையும் 6 படிகள் சொல்லப்பட்டிருக்கு. இதை தாண்டாம எவனும் ஞானியாக முடியாது. படி 1, விவேகம், டிஸ்கிரிமினேஷன். இதுதான் முதல் தகுதி. எது நித்தியம் எது அனித்தியம்னு பிரித்தறியும் கூர்மையான அறிவு. இந்த உலகத்துல இருக்கிற காசு, பணம், பதவி, ஏன் உன்னோட இந்த உடம்பு முதற்கொண்டு எல்லாமே அனித்தியம், அதாவது மாறிக்கொண்டே இருக்கும், ஒரு நாள் அழியும். ஆனா இதற்கெல்லாம் பின்னாடி சாட்சியா இருக்கிற ஆத்மா மட்டும்தான் நித்தியம், மாறாதது, அழியாதது. இந்த தெளிவு யாருக்கு இருக்கோ அவன்கிட்ட தான் விவேகம் இருக்குன்னு அர்த்தம். படி 2, வைராக்கியம், டிஸ்பேஷன். விவேகம் வந்த உடனே தானா வைராக்கியம் வரணும். தற்காலிகமான உலகப் பொருட்கள் மேலேயும் இன்பங்கள் மேலேயும் இருக்கிற தீவிரமான ஆசையை குறைச்சிக்கிறது. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு அழியும் மாயை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி நாய் மாதிரி அலையாம இருக்கிற அந்த மன உறுதிக்கு பேரு தான் வைராக்கியம். படி 3, சமாதி ஷட்சம்பத்து, 6 வர்ச்சியூஸ். இதுக்குள்ள 6 இன்டர்னல் குணங்கள் அடங்கியிருக்கு. சமம், மனசை கட்டுப்படுத்துறது, தேவையற்ற எண்ணங்களை மனசுக்குள்ள ஓட விடாம அமைதியாக்குறது. தமம், புலன்களை கட்டுப்படுத்துறது. கண், காது எதை வேணா பார்க்கணும் கேட்கணும்னு துடிக்கிறப்போ அதை இழுத்து பிடிக்கிறது. உபரதி, தேவையில்லாத உலக கடமைகள், வம்புகள்ல இருந்து மனசை மெதுவா விலக்கிக்கிறது. திதிக்ஷை, பொறுமை. வாழ்க்கையில வர்ற இன்பம், துன்பம், வெயில், குளிர், மானம், அவமானம் அத்தனையையும் எந்த ஒரு புகாரும் இல்லாம சகிச்சுக்கிறது.
சமாதானம், மனசை எப்பவும் ஒரே நேர்கோட்டுல லட்சியத்துல மட்டும் ஒருமுகப்படுத்துறது. ஃபோக்கஸ், ஸ்ரத்தை, அதீத நம்பிக்கை, உன்னோட குரு சொல்ற வார்த்தை மேலேயும் சாஸ்திரங்கள் மேலேயும் வைக்கிற அசைக்க முடியாத விசுவாசம். படி 4, முமுக்ஷுத்வம், இயர்னிங் ஃபார் லிபரேஷன். எனக்கு இந்த உலக வாழ்க்கை போதுண்டா சாமி, எனக்கு மோட்சம் அல்லது விடுதலை மட்டும்தான் வேணும்னு ஒரு மனிதனுக்குள்ள வர்ற தீவிரமான வெறி. தண்டிக்குள்ள மூழ்கடிச்ச ஒரு மனுஷன் மூச்சு விட முடியாம வெளியில வர்றதுக்கு எவ்வளவு துடிப்பானோ அந்த துடிப்பு மோட்சத்தின் மேல் வரணும். இந்த 6 படிகளையும் தாண்டி ஒரு ஞானி எப்படி இருக்கணும்னா அதுக்கு பிரத்யாகாரம் தத்துவத்தை சொல்றாரு. ஒரு ஆமை இருக்கு, அது பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆபத்தோ இல்ல சத்தமோ கேட்டா என்ன பண்ணும் தெரியுமா? டக்குன்னு தன் 4 கால்களையும் தலையையும் தூக்கி தன் ஓட்டுக்குள்ள இழுத்துக்கும். அதுக்கப்புறம் அதை எவன் அடிச்சாலும் அது அசையாதே. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற ஆசைகளும் நெகட்டிவிட்டியும் உங்களை இழுக்கிறப்போ ஒரு ஞானியானவன் தன் 5 புலன்களையும் ஆமை மாதிரி டக்குன்னு தனக்குள்ள இழுத்து தன் ஆத்மாவுக்குள்ள ஒழிஞ்சுப்பான். இதுக்கு பேருதான் பிரத்யாகாரம். அடுத்து யமதர்மன் ஒரு ரகசிய மந்திரத்தை உடைக்கிறாரு. நசிகேதா, எல்லா வேதங்களும் அத்தனை உபநிடதங்களும் உலகத்துல இருக்கிற அத்தனை தவசீலர்களும் தேடுற அந்த ஒரே ஒரு உன்னதமான சொல் எது தெரியுமா? அதுதான் ஓம் என்ற பிரணவ மந்திரம். இந்த ஓம்காரம்தான் பிரம்மம். ஒரு முத்து மாலையில வெளிய முத்துகள் தான் தெரியும், ஆனா அதுக்குள்ள ஒரு நூல் கோர்க்கப்பட்டு எல்லா முத்தையும் ஒன்னா புடிச்சிருக்குமே. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவன்களையும் தனக்குள்ள கோர்த்து வச்சிருக்கும் ஒரு நூல் தான் இந்த ஓம். இதை எவன் ஒருத்தன் ஆழமா தியானிக்கிறானோ அவனுக்கு எல்லாமே கைகூடும். கடைசியா யமதர்மன் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை வைக்கிறாரு. நசிகேதா, நீ ஏதோ 4 ஆன்மீக புத்தகத்தை படிச்சுட்டோ இல்ல இன்டர்நெட்ல வீடியோ பார்த்துட்டோ ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிடலான்னு நினைக்காத. புத்தக அறிவு உனக்கு தகவலை தருமே தவிர அனுபவத்தை தராது. ஆத்மாவை அடைந்த அதை உணர்ந்த ஒரு உன்னதமான குருவின் வழிகாட்டுதல் கண்டிப்பா வேணும். இருட்டுல நடக்கிறவனுக்கு ஒரு கைவிளக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த விளக்குதான் குரு. குருவோட சரணாகதி அடைஞ்சா மட்டும்தான் உன்னோட அகங்காரம் அழிஞ்சே ஆத்ம ஞானம் உனக்கு சித்தியாகும் அப்படின்னு யமதர்மன் வழிகாட்டுறாரு. யமதர்மன் நசிகேதனுக்கு பற்று மற்றும் வைராகியத்தை பத்தி பாடம் நடத்தும்போது ஒரு உன்னதமான ரிஷி மற்றும் மான்குட்டி கதையை சொல்றார். ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய ரிஷி இருந்தார். அவர் உலக ஆசைகளை எல்லாம் விட்டுட்டு முக்தி அடையணுங்கிற ஒரே லட்சியத்துக்காக காட்டுல பயங்கரமான தவம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் ஆத்தங்கரையில தவம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கர்ப்பிணி மான் தண்ணி குடிக்க வந்தது. அப்போ திடீர்னு ஒரு சிங்கத்தோட கர்ஜனை கேட்டு அந்த மான் பயந்து போய் ஆத்தை கடக்க குதிச்சது. பயத்துல அதுக்கு அங்கேயே பிரசவம் நடந்து ஒரு சின்ன மான் குட்டி ஆத்து தண்ணிக்குள்ள விழுந்தது. அந்த தாய்மான் அக்கறைக்கு ஓடிப்போய் இறந்துடுச்சு. தவம் கலைஞ்சு பார்த்த ரிஷிக்கு அந்த தாய் இழந்த மான்குட்டி மேல பயங்கரமான பரிதாபம் பிறந்தது. பாவம் சின்ன ஜீவன், இதை விட்டா செத்துடும் அப்படின்னு தூக்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சார். ஆரம்பத்துல கருணையில ஆரம்பிச்சது போக போக மிதமிஞ்சிய பாசமா பற்றா மாறிடுச்சு. ரிஷி தவம் பண்ண உட்காருவார், ஆனா அவரோட மனசு முழுக்க மான்குட்டி எங்க போச்சு, புலி ஏதோ அடிச்சிடுமா, அது சாப்பிட்டுச்சா அப்படின்னு அந்த மான்குட்டி மேலேயே சுத்திட்டு இருந்தது. அவரோட பல வருஷ தவமும் ஆன்மீகமும் அந்த பற்றுக்குள்ள காணாம போச்சு. ஒரு கட்டத்துல ரிஷிக்கு வயசாகி சாகர காலம் வந்தது. அவர் சாகர அந்த வினாடியில கூட கடவுளையோ ஆத்மாவையோ நினைக்கல. ஐயோ, நான் செத்தா இந்த மான்குட்டியை யார் பாத்துக்குவா அப்படின்னு அந்த மான் நினைவோடு உயிர் விட்டார். அதனால என்ன ஆச்சு தெரியுமா? அடுத்த பிறவியில அந்த மகாமுனி ஒரு மானாக பிறக்க வேண்டியதாயிடுச்சு. இந்த கதையை சொல்லிட்டு யமதர்மன் சொல்றார், பார்த்தியா நசிகேதா, பற்று எவ்வளவு பெரிய ஆபத்தானதுன்னு. அன்பு காட்டுறது தப்பில்ல, ஆனா தற்காலிகமான உலகப் பொருட்கள் மேலேயோ உயிர்கள் மேலேயோ நீ வைக்கிற மிதமிஞ்சிய பற்று, அட்டாச்மெண்ட், உன்னோட ஆன்மீக பாதையையே அடியோடு அழிச்சு உன்னை உடைச்சு போட்டுடும். அப்போ உலகத்துல எப்படித்தான் வாழணும்? அதுக்குத்தான் தாமரை இலை தண்ணீர் உதாரணத்தை சொல்றார். ஒரு குளத்துல தாமரை இலை இருக்கு. அது எப்பவும் தண்ணிக்குள்ளதான் இருக்கு, தண்ணி மேலதான் மிதக்குது. ஆனா அந்த இலையில ஒரு சொட்டு தண்ணீர் கூட ஒட்டாது. நீங்க தண்ணீரை ஊத்தினா அது முத்து முத்தா உருண்டு ஓடுமே தவிர இலையை நினைக்காது. அதே மாதிரி நீங்க குடும்பத்துல வாழுங்க, ஆபீஸ்ல வேலை செய்யுங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை கடமைகளையும் செய்யுங்க.
ஆனா அந்த உலகப்பற்று உங்க மனசுக்குள்ள ஒட்டாம பாத்துக்கோங்க. இதுதான் உண்மையான வைராகியம். உலகத்துல இருக்கிற மனிதர்களை 3 வகையா பிரிக்கிறார் யமதர்மன். முதல் வகை, உலகமே உண்மைன்னு நம்பி காசு பணம் சுகபோகம்னு வெளியிலேயே தேடி அலைஞ்சு கடைசியில நிம்மதியில்லாம வெறும் கையோடு சாகுபவர்கள். இவங்க தான் அஞ்ஞானிகள். இரண்டாவது வகை, உலகம் பொய் வாழ்க்கை நரகம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு ஓடிப்போய் உலகத்துல வாழவும் தெரியாம ஆன்மீகமும் சித்தியாகாம நடுவுல நிற்கிற கோழைகள். மூன்றாவது வகை, உலகத்துல தான் வாழ்வாங்க, ஆனா தாமரை இலை தண்ணீர் போல உலகத்தை தாண்டி நிற்பாங்க. இவங்க தான் அமரர்கள், மரணமற்ற ஞானிகள். நீங்க ஞானி ஆகணும்னா தினம் தினம் உங்களுக்குள்ள ஒரு மரண விழிப்புணர்வு கேள்வியை கேட்கணும். ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு நான் சேர்த்து வச்ச காசு, என் வீடு, என் அழகு, என் சொந்தக்காரங்க, இது எதுவாவது என் கூட நிரந்தரமா வரப்போகுதா? இது நிரந்தரமா என்ற கேள்விய உங்க மனசுக்குள்ள கேட்டுட்டே இருங்க. இந்த ஒரு கேள்வி உங்களுடைய அத்தனை பேராசைகளையும் கோபத்தையும் அடியோட அடக்கிடும். அப்படி ஆசைகள் அடங்கின மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? அதுக்கு ஒரு அழகான உதாரணம், காற்றற்ற இடத்து விளக்கு. ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தையோ இல்ல மண் விளக்கையோ கொண்டு போய் காத்து பலமா அடிக்கிற இடத்துல வச்சா என்னாகும்? அது தாறுமாறா அசைஞ்சு ஆடி டக்குன்னு அணைஞ்சு போயிடும். ஆனா அதே விளக்க எந்த ஒரு காத்தும் இல்லாத அமைதியான ஒரு மூடிய அறைக்குள்ள வச்சா அந்த விளக்கோட சுடர் ஒரு துளி கூட அசையாம நேரா தீர்க்கமா எரியும். அதே மாதிரி உலக ஆசைகள்ங்கிற காற்று அடிக்காத தியானத்துல இருக்கிற மனசுதான் ஸ்தித பிரக்ஞன், நிலையான அறிவு உடையவன் நிலை. அந்த நிலையில் இருக்கிறவனுக்கு இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி அவனோட மனசு ஒரே நேர்கோட்டுல ஆசையாம நிற்கும். கடைசியா மரணத்தோட நிஜ முகத்தை உடைக்கிறார் யமதர்மன். நசிகேதா, யமன்னு சொன்னா எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. யமன்னா ஏதோ அழிவுன்னு நினைக்கிறாங்க. ஆனா மரணம்ங்கிறது அழிவே கிடையாது, அது வெறும் மாற்றம். கிழக்குல மறையிற சூரியன் மேற்குல உதிக்குது. மலையிலிருந்து வர்ற நதி கடல்ல கலந்து ஆவியாகி மறுபடியும் மழையா பூமிக்கு வருது. அதே மாதிரி ஆத்மா பழைய உடலை மாத்திட்டு ஒரு புது உடலை எடுக்கிற அந்த ஒரு சின்ன பயணத்துக்கு பேருதான் மரணம். இத தெரிஞ்சவன் மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டான், ஒரு புன்னகையோட அதை ஏத்துக்குவான். அப்படின்னு யமதர்மன் கிளைமேக்ஸ் பாடத்தை நடத்துறார். யமதர்மன் நசிகேதனுக்கு உடம்போட தத்துவத்தை இன்னும் ஆழமா புரிய வைக்கிறாரு. நசிகேதா, இந்த உடம்புங்கிறது ஒரு எந்திரம் மாதிரி. நாம சும்மா பேசும்போது கூட என் கை வலிக்குது, என் கண் துடிக்குது, என் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்றமே தவிர என்னைக்காவது நான் தான் கை நான் தான் கண் அப்படின்னு சொல்றோமா? இல்ல. அப்போ என் கைன்னு நீங்க சொல்லும்போதே அந்த கைக்குள்ள இருக்கிற நான்கிற உரிமையாளன் வேற, அந்த கைங்கிற பொருள் வேறங்கிறது உங்களுக்கு தெரியுதுல்ல? அந்த நான் தான் ஆத்மா. இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஒரு மனிதன் சாகும்போது அவனோட உடம்பு மண்ணோடு மண்ணா காற்றோடு காற்றா பஞ்சபூதங்கள்ல கலந்துடும். ஆனா உள்ளிருக்கிற ஆத்மா மட்டும் எதிலுமே கலக்காம தனித்து கம்பீரமா நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு மனிதனோட மரண நேரத்துல என்ன நடக்குது? அதுக்கு கடைசி மூச்சு ரகசியத்தை உடைக்கிறாரு. ஒரு மனிதன் உயிர் பிரியிற அந்த கடைசி வினாடியில அவனோட மனசுல என்ன தீவிரமான எண்ணம் ஓடிட்டு இருக்கோ, எதன் மேல் அதீத பற்று இருக்கோ, அதுதான் அவனோட அடுத்த பிறவியை தீர்மானிக்கும். இதை கேட்ட உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்போ நான் என் வாழ்நாள் முழுக்க என்ன தப்பு வேணா பண்ணிட்டு சாகரப்ப மட்டும் கடவுளை நினைச்சா எனக்கு நல்ல பிறவி கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்பீங்க. அங்கதான் கர்மா ரகசியம் வேலை செய்யுது. கர்மாங்கிறது ஏதோ தலைவிதி கிடையாது. நீங்க உங்க வாழ்க்கையில தினம் தினம் எடுக்கிற சாய்ஸ் தான் கர்மா. நீங்க வாழ்நாள் முழுக்க எதை அதிகமா நினைக்கிறீங்களோ, எதை அதிகமா செய்றீங்களோ, அதுதான் சாகரப்போ உங்க சப்கான்ஷியஸ் மனசுல இருந்து வெளியில வரும். நீங்க உங்க வாழ்க்கை புத்தகத்தை உங்க கைகளாலேயே எழுதிட்டு இருக்கீங்க. ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட ஆத்மா செல்லக்கூடிய 3 ஆன்மீக பாதைகளை பத்தி யமதர்மன் விளக்குறாரு. 1, தேவயானம். இது ஒளியின் பாதை. தன் வாழ்நாளை ஆத்ம ஞான தேடல்லையே கழிச்சு பற்றற்ற நிலையில வாழ்ந்த உன்னத ஞானிகள் செல்லக்கூடிய பாதை இது. இவங்க சூரிய ஒளியை நோக்கி நேரா பிரம்மலோகத்துக்கு போவாங்க. இந்த தேவயான பாதையில போறவங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த பூலோகத்துல மறுபிறவிங்கிறதே கிடையாது. அவங்க நிரந்தரமா மோட்சத்தை, பேரமைதியை அடைஞ்சிருவாங்க. 2, பித்ருயானம். இது புகையின் பாதை.
உலகத்துல வாழ்ந்தப்போ ஏகப்பட்ட புண்ணிய காரியங்கள் செஞ்சு யாகங்கள் பண்ணி மத்தவங்களுக்கு உதவி செஞ்சவங்க, ஆனா ஆத்ம ஞானம் இல்லாதவங்க போற பாதை இது. இவங்க சந்திரலோகத்துக்கு போய் தங்களோட புண்ணியத்தோட பலனை அங்கே தேவர்கள் மாதிரி ஜாலியா அனுபவிப்பாங்க. ஆனா கஜானால இருக்கிற காசு தீர்ந்தா எப்படி வெளியில வரணுமோ அதே மாதிரி அவங்க செஞ்ச புண்ணியம் தீர்ந்த உடனே மறுபடியும் பூமியில வந்து மனிதர்களாவோ இல்ல வேற ஜீவன்களாவோ பிறக்க வேண்டியதுதான். 3. சம்சார சக்கரம். உலகத்துல வாழ்ந்தப்போ எந்த ஒரு புண்ணியமும் செய்யாமல் ஆத்ம ஞான தேடலும் இல்லாமல் வெறும் மிருகம் மாதிரி தப்புகளை மட்டுமே செஞ்சு பேராசையோடும் பற்றோடும் வாழ்ந்த அஞ்ஞானிகள் போற சுழற்சி இது. இவங்க கர்ம வினைகளும் முடியாம ஞானமும் கிடைக்காம இந்த சம்சார சக்கரத்துல மாட்டிக்கிட்டு மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து அழுது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் சொல்லிட்டு யமதர்மன் ஒரு அதிரடியான தத்துவத்தை கேட்கிறாரு. நசிகேதா, உண்மையான மரணம் எது தெரியுமா? இந்த சதை உடம்பு சாகிறது மரணமே கிடையாது. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போதே தன் ஆத்மாவை மறந்து தான் யாருன்னு தெரியாம மிருகம் மாதிரி உலக ஆசைகள் பின்னாடி ஓடி ஓடி வாழ்றான் பாரு, அதுதான் உண்மையான மரணம். அவன் உயிரோடு இருந்தாலும் வாழும்போதே செத்ததற்கு சமம். டெட் வைல் அலைவ். ஆனா எவன் ஒருத்தன் தன் உடம்புக்குள்ள இருக்கிற அழியாத ஆத்மாவை உணர்ந்துட்டானோ அவன் உடம்பு செத்தாலும் அன்னைக்கே மரணத்தை தாண்டி அமரனா மாறிடுறான் அப்படின்னு யமதர்மன் மரண பயத்தை அடியோட விரட்டுறாரு. ஆத்மாவை எப்படித்தான் அனுபவபூர்வமா உணர்வது? அதுக்கு யமதர்மன் தியானத்தின் ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நசிகேதா, தியானம் அப்படிங்கிறது சும்மா கண்ணை மூடிக்கிட்டு தூங்குறதோ இல்ல ஏதோ ஒன்ன கற்பனை பண்றதோ கிடையாது. அது ஒரு அதீத விழிப்பு நிலை. மனசோட அத்தனை சலனங்களையும் நிறுத்திட்டு உனக்குள்ள இருக்கிற ஆத்ம ஒளிய நீயே பார்க்குற ஒரு உன்னதமான கலை. அதுக்கு தியானத்தோட 5 நிலைகளை பத்தி பாடம் நடத்துறார். நிலை 1, தாரணை. இதுதான் தியானத்தோட ஆரம்பப்படி. உங்க மனசு குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்கும். அதை இழுத்து வந்து ஒரே ஒரு புள்ளியில, ஒன்று ஒரு விளக்குச் சுடர், இல்ல இறைவனின் உருவம், இல்ல ஒரு மந்திரம், இதுல நிறுத்த பழக்கிற அந்த முயற்சிக்கு பேரு தான் தாரணை. நிலை 2, தியானியம். தாரணை பழக பழக மனசு ஓடுறது நின்னுடும். அந்த புள்ளியில உங்களோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும்னா, ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு எண்ணெயையோ இல்ல தேனையோ ஊத்தும்போது எப்படி ஒரு துளி கூட உடையாம நூல் போல தொடர்ந்து ஒழுகுதோ அதே மாதிரி எண்ணங்கள் சிதறாம அந்த லட்சியத்தோட ஒற்ற நிலைக்கு பேரு தான் தியானம். நிலை 3, சமாதி. தியானம் இன்னும் ஆழமாகும்போது தியானிக்கிற நான் வேற, தியானிக்கப்படுற பொருள் வேறங்கிற பேதமே மறந்து போயிடும். நீங்க எதை தியானிச்சிங்களோ அதோட நீங்களே ஒன்னா கலந்துடுவீங்க. அங்க மனசு அடியோட கரைஞ்சு ஒரு பேரமைதி உண்டாகும். நிலை 4, துரியம். மனிதனுக்கு 3 நிலைகள் இருக்கு: விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த தூக்க நிலை. இந்த 3 நிலைகளையும் தாண்டி இதற்கெல்லாம் பின்னாடி சாட்சியா இருக்கிற 4வது ஆத்ம நிலைதான் துரியம். நிலை 5, முக்தி. தியானத்தை விட்டு நீங்க வெளியில வந்து உலகத்துல நடமாடினா கூட உங்க மனசு எப்பவுமே அந்த ஆத்ம அமைதியிலே திளைச்சிருக்கும். இன்பம் துன்பம் எது வந்தாலும் உங்களை அசைக்க முடியாது. இந்த நிலையில வாழறவனுக்கு பேரு தான் ஜீவன் முக்தன், உயிரோட இருக்கும்போதே விடுதலை அடைந்தவன். ஏன் நம்மளால தியானத்துல டக்குன்னு உட்கார முடியல? அதுக்கு நம்ம மனசோட தடைகளை விளக்குறார். நம்ம மனசுக்கு 2 பெரிய அசுர குணங்கள் இருக்கு. ஒன்று விக்ஷேபம், மனசு எப்பவும் பாஸ்ட் அல்லது ஃபியூச்சருக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறது. இன்னொன்று ஆவரணம், நான் வெறும் உடம்பு தான் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சு ஆத்மாவை மறைக்கிற அஞ்ஞான திரை. இந்த திரைக்கு பின்னாடி விக்ஷேப சக்தி வேலை செய்யுது. அது உலக ஆசைகளை காட்டி மனசை எப்பவும் வெளியில இழுத்துட்டே இருக்கும். இதை ஒரு மனக்கண்ணாடி உதாரணம் மூலியமா புரிய வைக்கிறார். உங்க வீட்டில் ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடி மேல ஏகப்பட்ட தூசியும் அழுக்கும் படிஞ்சு கிடக்கு. இப்ப போய் நீங்க உங்க முகத்தை பார்த்தா தெரியுமா? தெரியாது. அதுக்காக கண்ணாடிக்குள்ள முகம் இல்லைன்னு அர்த்தமா? இல்ல, முகம் அங்கதான் இருக்கு, ஆனா தூசு மறைக்குது. அதே மாதிரி தான் உங்க மனசுங்கிற கண்ணாடியில பேராசை, கோபம், காமம், ஈகோங்கிற தூசிகள் படிஞ்சு கிடக்கிறதுனால அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தியானம், சுயநிலமில்லாத சேவை மூலியமா அந்த தூசியை தினம் தினம் துடைக்கணும். கண்ணாடி சுத்தமானா ஆத்மா தானா பிரகாசிக்கும். தியானத்துக்கு ஆகச் சிறந்த வழி ஓம்கார தியானம் தான். ஓம் அப்படின்னு சொல்லும்போது அ உ மங்கிற 3 ஒலிகள் வரும். அங்கிறது விழிப்பு நிலை, உங்கிறது கனவு நிலை, மாங்கிறது தூக்க நிலை.
இந்த 3 ஒலியும் முடிஞ்ச உடனே கடைசியா ஒரு மௌனம் வரும் பாருங்க. அந்த மௌனம் தான் ஆத்மா. அதை எவன் தியானிக்கிறானோ அவனுக்கு எல்லாமே விளங்கும். கடைசியா கடல் அலை உதாரணத்தை சொல்றாரு. தியானம் செய்கிறவனுக்கு உடம்புல வலி வரும், வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும், அவமானங்கள் வரும். ஆனா அவன் கடல்ல வர்ற அலை மாதிரி அதை சாட்சியா வேடிக்கை பார்ப்பான். அலை மேலே எழும்போம், கீழே விழும். ஆனா கடலோட ஆழத்தை அது எதுவுமே செய்யாது. அதே மாதிரி உலகத்துல நடக்கிற இன்ப துன்பங்கள்ல அவன் மூழ்க மாட்டான், சாட்சியா ஜெயிப்பான் அப்படின்னு யமதர்மன் தியானத்தின் உச்சகட்ட ரகசியத்தை அருளுறார். யமதர்மன் நசிகேதனுக்கு ஆத்மாவை அடையறதுக்கான 3 ஆன்மீக பாதைகளை பத்தி ரொம்ப எளிமையா பாடம் நடத்துறார். நசிகேதா, ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோயில் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த கோயிலுக்கு போக பல வழிகள் இருக்கும். கிழக்கு வாசல் வழியா வரலாம், மேற்கு வாசல் வழியா வரலாம். ஆனா எந்த வழியில வந்தாலும் நீங்க பார்க்க போற தெய்வம் ஒண்ணுதான். அதே மாதிரி ஆத்மாவை அடையறதுக்கும் 3 உன்னதமான யோக பாதைகள் இருக்கு. மனிதர்களோட சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க எந்த பாதையை வேணா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பாதைகளோட ரகசியத்தை உடைக்கிறார். ஞான யோகம், இது அறிவின் பாதை. தீர்க்கமான புத்தியும் தத்துவ சிந்தனையும் உள்ள மனிதர்களுக்கான வழி. நான் யார் அப்படிங்கிற தீவிரமான சுய விசாரணை மூலமா ஆத்மாவை அடையிறது. இதுல 3 முக்கியமான படிகள் இருக்கு. சிரவணம், உன்னோட குரு சொல்ற ஆத்ம உபதேசங்களை, சாஸ்திரங்களை ரொம்ப கூர்ந்து கவனமா கேட்கிறது. மனனம், கேட்ட விஷயங்களை அப்படியே விட்டுடாம மனசுக்குள்ள போட்டு இந்த குரு சொன்னது நிஜம்தானா, இதோட யதார்த்தம் என்ன அப்படின்னு தீர்க்கமா அலசி ஆராய்ஞ்சு சிந்திப்பது. நிதித்தியாசனம், சிந்திச்சு தெளிவடைந்த அந்த ஆத்ம உண்மைய உனக்குள்ள அனுபவமாக்குற வரைக்கும் தொடர்ந்து தியானத்துல ஆழுறது. கர்மயோகம், இது செயலின் பாதை. உலகத்துல ஓடி ஓடி வேலை செய்யற சுபாவம் உள்ள மனிதர்களுக்கான வழி. நான் செய்யற இந்த வேலை மூலமா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பலனை எதிர்பார்க்காமல் தன் கடமைகளை செய்யறது தான் கர்மயோகம். இதை பற்றி யமதர்மன் ஒரு அருமையான குயவன் கதையை சொல்றார். ஒரு ஊர்ல ஒரு குயவன் இருந்தான். அவன் களிமண்ணை எடுத்து பானை செய்ய உட்காருவான். ஆனா பானை செய்யும்போது அவனோட மனசு முழுக்க இந்த பானை நல்லா வருமா, சந்தையில விக்குமா, எனக்கு காசு கிடைக்குமா அப்படின்னு பலன் மேலேயே கவலையா இருந்தான். இதனால அவனோட கை நடுங்கி செய்யற பானையெல்லாம் கோணல் மாணலா உடைஞ்சு போச்சு. ஒரு நாள் ஒரு ஞானி அவனுக்கு புத்தி சொன்னார். முட்டாளே, பானை விக்குமா விக்காதாங்கிற கவலை உன்னோட வேலை இல்ல. நீ பானை செய்யற அந்த நிமிஷத்துல உன்னோட முழு கவனத்தையும் களிமண் மேல மட்டும் வெய்யி அப்படின்னு சொன்னார். குயவனும் அதே மாதிரி பலனை பத்தி கவலைப்படாம வேலையில மட்டும் கவனம் வச்சு செஞ்சான். பானை அவ்வளவு அழகா அற்புதமா வந்தது. இதுதான் யோகஸ்தகா குரு கர்மாணி, வேலையில மட்டும் கவனத்தை வெய்யி, பலனை இறைவனிடம் விட்டுடு. கர்மயோகியோட ரகசியமே சமர்ப்பணம் தான். நான் தான் செய்யறேன், என் திறமையால தான் நடக்குது அப்படின்னு நீங்க நினைச்சா அங்க ஈகோ வரும், பற்று வரும், பயம் வரும். ஆனா எல்லாம் அந்த இறைவனின் செயல், நான் வெறும் கருவிதான் அப்படின்னு நினைச்சு செஞ்சா செயல் தூய்மையாகும், மனசுல இருக்கிற கவலை அடியோட ஓடி போடும். கர்மயோகி வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பார்ப்பான். பக்தி யோகம், இது அன்பின் பாதை. மனசுல அதீத உணர்ச்சிகளும் பாசமும் உள்ள மனிதர்களுக்கான ஆகச்சிறந்த எளிய வழி. ஒரு அம்மா தன் குழந்தை மேல எப்படி எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அன்பு காட்டுறாளோ அதே மாதிரி கடவுள் மேல பக்தி வைக்கிறது. எனக்கு காசு வேண்டாம், சொர்க்கம் வேண்டாம், கடவுளே எனக்கு நீங்க மட்டும் போதும் அப்படின்னு சரணாகதி அடையிறது. இந்த பக்தி யோகத்துல நவவித பக்திங்கிற 9 நிலைகள் இருக்கு. சிரவணம், கடவுளோட கதைகளை கேட்கிறது. கீர்த்தனம், பாடல்களை பாடுதல். ஸ்மரணம், எப்பவும் நினைத்தல். பாத சேவனம், வணங்குதல். அர்ச்சனை, பூஜித்தல். வந்தனம், கும்பிடுதல். தாஸ்யம், சேவகனா இருத்தல். சக்கியம், கடவுளை நண்பனா நினைக்கிறது. ஆத்ம நிவேதனம், தன்னை முழுமையா அர்ப்பணித்தல். இந்த 9ல ஏதோ ஒரு வழியை நீங்க தீவிரமா ஃபாலோ பண்ணா கூட உங்க மனசு சுத்தமாகி ஆத்ம ஞானம் தானா கைகூடும் அப்படின்னு யமதர்மன் அத்தனை வழிகளையும் காட்டித்தராரு. யமதர்மன் இப்போ ஒரு அதிரடியான ரகசிய மந்திரத்தை உடைக்கிறாரு. நசிகேதா,
இந்த உலகத்துல இருக்கிற பல பேரு நான் பெரிய புத்திசாலி, ஏகப்பட்ட ஆன்மீக புத்தகங்களை படிச்சிருக்கேன், பிரம்மாண்டமா மேடையில பேசுவேன் அப்படின்னு தம்பட்டாடிக்கிறாங்க. ஆனா வெறும் பேச்சாலேயோ உலக மகா புத்திசாலித்தனத்தாலேயோ புக்கு அறிவாலோ ஒரு நாளும் ஆத்மாவை அடைய முடியாது. இங்கதான் ஒரு பெரிய சீக்ரெட் மந்திரம் இருக்கு. ஆத்மா யாரை தேர்ந்தெடுக்கிறதோ அவனுக்கு மட்டும்தான் அது தன்னை வெளிப்படுத்தும். தி ஆத்மா சூசஸ் இட்ஸ் நோவர். இதை கேட்ட உடனே நசிகேதனுக்கு குழப்பம். சுவாமி, ஆத்மாவுக்கு என்ன பாரபட்சம் இருக்கா? அது ஏன் ஒருத்தனை தேர்ந்தெடுத்து இன்னொருத்தனை விட்டுடுது அப்படின்னு கேட்குறான். யமதர்மன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, பாரபட்சம் இல்ல நசிகேதா, அதுக்கு ஒரு ஈர்ப்பு விதி இருக்கு. நீ உங்க உலக வாழ்க்கையில உங்க ஆன்மீக தேடல்ல உண்மையா இருந்து ஆத்மாவை அடையணும்னு உன்னோட அடிமனசுல இருந்து உருகி ஒரே ஒரு அடி முன்னாடி வச்சா உனக்குள்ள இருக்கிற ஆத்மா உன்னை நோக்கி 100 அடி வேகமா ஓடி வரும். உன்னோட தீவிரமான தேடல் தான் ஆத்மாவோட தேர்வை தீர்மானிக்குது. அப்போ இந்த ஆத்மாவோட தேர்வுக்கு தகுதியற்ற 5 மனிதர்கள் யாரு? அவங்கள லிஸ்ட் போடுறார். 1. அவிரத துஷ்சரிதர், த விக்கெட். தொடர்ந்து தப்புக்கள் செஞ்சு மத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி தன் மனச அழுக்கா வச்சிருக்கிறவங்க. இவங்க எவ்வளவுதான் ஆன்மீகம் பேசினாலும் ஆத்மா இவங்களுக்கு கிடைக்காது. அசாந்தர், த ரெஸ்ட்லெஸ். எப்பவுமே பதட்டமாகவும் நிம்மதி இல்லாமலும் மனசுக்குள்ள ஏகப்பட்ட குரோதங்களோடு அலையிறவங்க. அமைதி இல்லாத இடத்துல ஆத்மா பிரகாசிக்காது. அசமாஹிதர், தி அன்கான்சென்ட்ரேட்டட். கவனக்குறைவாக மனச ஒரு புள்ளியில கூட ஒருமுகப்படுத்த தெரியாம எப்பவும் சிதறிப்போன மனசோட இருக்கிறவங்க. சம்சயாத்மா, த டவுட்டர். ஆத்மா இருக்கா, மோட்சம் இருக்கா, இதெல்லாம் நிஜம்தானா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனத்தால சந்தேகம் மட்டுமே பட்டுக்கிட்டு எந்த ஒரு முயற்சியும் செய்யாம இருக்கிறவங்க. அஞ்ஞானிகள், தி இக்னரண்ட். ஆத்மாவாவது புண்ணியமாவது அதெல்லாம் ஒண்ணுமில்ல, இருக்கிற வரைக்கும் தின்னுட்டு ஜாலியா இருக்கணும் அப்படின்னு தன் தேடலையே அடியோடு நிறுத்தி கொண்ட மிருக குணமுள்ள மனிதர்கள். அப்போ ஆத்மா யாரைத்தான் தேர்ந்தெடுக்கும்? எவன் ஒருத்தன் ஆத்மாதான் நிரந்தரம்னு ஆழமா நம்புறானோ, எது நன்மை தரும் வழிங்கிற விவேகம் வச்சிருக்கானோ, எனக்கு இந்த உலக மாயையே வேண்டாம், மோட்சம் மட்டும்தான் வேணுங்கிற தீவிர முமுட்சுவா இருக்கானோ, தன் குருவின் மேல் ஸ்ரத்தை வச்சிருக்கானோ, ஆசை கோபமில்லாத தூய்மையான மனச வச்சிருக்கானோ, அவனை கண்ட உடனே ஆத்மா காந்தம் மாதிரி இழுத்து தன்னை முழுமையா வெளிப்படுத்திடும். கடைசியா யமதர்மன் சொல்றாரு, நசிகேதா, இந்த ஆத்மாவை தேடி நீ ஏதோ இமயமலைக்கோ இல்ல அடர்ம்ப காட்டுக்கோ ஓட வேண்டிய அவசியமே இல்ல. அது எங்கேயோ வெளியே இல்ல, அது உன்னுடைய இதய குகைக்குள்ளதான் ரொம்ப ரகசியமா ஒளிஞ்சிருக்கு. ஒரு பூமியில தங்கம் புதைஞ்சு கிடந்தா அதை எப்படி மண்வெட்டி வச்சு தோண்டி எடுக்கணுமோ அதே மாதிரி உனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை விவேகம் மற்றும் தியானம்ங்கிற ஆயுதத்தை வச்சு தோண்டி எடுக்கணும். அப்படி தோண்டி எடுத்தா உனக்குள்ளேயே இருக்கிற அந்த பிரம்மாண்ட பேரொளியை நீ தரிசிக்கலாம் அப்படின்னு யமதர்மன் வழிகாட்டுகிறார். கட உபனிஷத்தோட கிளைமேக்ஸ் தத்துவத்துக்கு யமதர்மன் வர்றார். நசிகேதா, அங்குஷ்ட மாத்திரஹா புருஷஹா. அதாவது நீ தியானத்துல உன்னோட உள்நோக்கி பார்க்கும்போது உன்னோட இதய குகையில இந்த ஆத்மா ஒரு பெருவிரல் அளவிலான சின்ன ஒளியாக தோன்றும். ஆனா உருவத்துல அது சின்னதா இருந்தாலும் அது முக்காலத்தையும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இதை எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பரம்பொருள் சக்தி. இதை நம்ம மனசுக்குள்ள புரிய வைக்கிறதுக்காக ஒரு சூரியன் உதாரணத்தை சொல்றார். இந்த உலகத்துல சூரியன் ஒண்ணுதான் இருக்கு. ஆனா உங்க ஊர்ல இருக்கிற கோடி வீடுகள்லையும் ஜன்னல் வழியா அந்த சூரிய வெளிச்சம் உள்ள போகுதில்ல. ஒரு ஏழையோட குடிசைக்குள்ளேயும் போகுது, பணக்காரனோட பங்களாவுக்குள்ளேயும் போகுது. இப்போ வீட்டுக்கு வீடு சூரியன் வேற வேறையா? இல்ல, சூரியன் ஒன்றுதான், ஆனா விழுகிற இடம் வேற வேற. அதே மாதிரிதான் பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த ஒரே ஒரு பரமாத்மா தான் மனிதன், மிருகம், பறவை, மரம்னு கோடி உடம்புகளுக்குள்ளேயும் புகுந்து ஜீவாத்மாவாக ஒளிர்றார். வெளியே பார்க்கிற உருவங்கள் வேற வேறையா இருந்தாலும் உள்ளிருக்கிற ஆன்மா ஒன்றுதான். இதை இன்னும் தெளிவா கட்டை நெருப்பு உதாரணம் மூலமா விளக்குறார். ஒரு காய்ந்த மரக்கட்டை இருக்கு. அதை வெளியே பார்த்தா வெறும் மரமாத்தான் தெரியும். ஆனா அந்த மரக்கட்டைக்குள்ள நெருப்பு ரகசியமா மறைஞ்சிருக்குங்கிறது உனக்கு தெரியுமா? 2 மரக்கட்டையை எடுத்து வேகமா தேய்ச்சா, அதாவது கடைஞ்சா, அதுக்குள்ள இருந்து நெருப்பு வெளியில வந்து பிரம்மாண்டமா எரியும். அதே மாதிரிதான் உன்னோட உடம்புக்குள்ள ஆத்மா மறைஞ்சிருக்கு.
தியானம், ஆன்மீக தேடல்ங்கிற கடைசல் மூலமா அதை நீ வெளியில கொண்டு வரணும். அப்போ மனிதனுக்குள்ள என்னென்ன இருக்கு? மனிதனுக்கு 3 உடம்புகள் இருக்குன்னு யமதர்மன் பிரிக்கிறார். 1 ஸ்தூல சரீரம், நீங்க தினம் தினம் சாப்பிடுற சாப்பாடால வளர்ற, கண்ணுக்கு தெரியிற, தொட்டு பார்க்க முடிகிற இந்த சதை, இரத்தம், எலும்பாலான மண் உடம்பு. 2 சூட்சும சரீரம், கண்ணுக்கு தெரியாத உங்களோட மனசு, புத்தி, பிராணவாயு, 5 புலன்களோட ஆற்றல். நீங்க தூங்கும்போது கனவு காண்றீங்க பாருங்க, அந்த கனவு உலகத்துல வாழுற உடம்பு தான் சூட்சும சரீரம். 3 காரண சரீரம், இதுதான் உங்களோட கர்ம வினைகளோட, ஆசைகளோட மெமரி கார்டு. நீங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது எந்த ஒரு கனவும் இருக்காது, உடம்பும் தெரியாது. ஆனா காலையில முழிச்ச உடனே நான் நல்லா தூங்குனேன் அப்படின்னு ஒரு இருள் நிலை தெரியுமே, அதுதான் காரண சரீரம். இதுதான் அடுத்த பிறவியை தீர்மானிக்குது. இந்த 3 உடம்புகளையும் தாண்டி விழிப்பு, கனவு, தூக்கம்ங்கிற 3 நிலைகளையும் தாண்டி இதையெல்லாம் அசைவில்லாம வேடிக்கை பார்க்குற ஒரு சாட்சி நிலை இருக்கு பாருங்க, அதுதான் நீங்க, அதுதான் ஆத்மா. இப்ப மகா வாக்கியத்தோட ரகசியத்தை உடைக்கிறார். தத்துவம் அசி, அதாவது சர்வம் கல்விதம் பிரம்மா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே பிரம்மம்தான். அந்த பரம்பொருள் எங்கேயோ தூரத்துல, ஆகாயத்துல இல்ல, நீயே அதுவாக இருக்கிறாய். யூ ஆர் தட். எப்போ ஒரு மனிதன் எனக்குள்ள இருக்கிற அதே ஆத்மாதான் எதிரில் இருக்கிறவன் புள்ளையும் சுத்தி இருக்கிற எல்லா ஜீவராசிகள்லையும் இருக்கு அப்படின்னு இந்த அத்வைத உண்மையை அறிஞ்சிக்கிறானோ, அன்னைக்கே அவனோட மனசுல இருக்கிற வேற்றுமை, பொறாமை, கோபம், சுயநலம் அத்தனையும் பனி போல மறைஞ்சு போயிடும். அங்கே அன்பு மட்டும்தான் எஞ்சி நிற்கும். அவன் மரணத்தையே ஜெயிச்ச மகா ஞானியா மாறிடுவான் அப்படின்னு யமதர்மன் உபதேசத்தை நிறைவு செய்கிறார். யமதர்ம ராஜா கிட்ட இருந்து பிரம்மாண்டமான ஆத்ம ஞானத்தை முழுமையா கத்துக்கிட்ட நசிகேதன் இப்போ யமலோகத்திலிருந்து பூமிக்கு திரும்புறான். அவன் வரும்போது எப்படி வந்தான் தெரியுமா? போகும்போது பசியும் பட்டினியுமா போன பையன் இப்போ முகத்தில ஒரு அதீத ஆன்மீக ஒளி, பிரகாசம், அசைக்க முடியாத தெய்வீக அமைதியோடு பூமிக்கு வர்றான். அவனோட தந்தை வாஜஸ்ரவஸ் தம் பையனை பார்த்தவுடனே ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு அழுது தன் தவற நினைச்சு வருத்தப்படுறார். யமனோட முதல் வரத்தின்படி அவரோட கோபமெல்லாம் நீங்கி மனசு சாந்தமாகி இருந்தது. தம் பையனோட முகத்தில் இருக்கிற அந்த பிரம்மாண்ட ஒளியை பார்த்து வியந்து போய் கேட்கிறார், மகனே, யமலோகத்துக்கு போனியே, அங்கே மரணத்தின் அதிபதி கிட்ட இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு நசிகேதன் முகத்துல ஒரு புன்னகையோட கம்பீரமா சொன்னான், அப்பா, நான் யார் என்று கத்துக்கிட்டேன். இந்த கட உபனிஷத்து நமக்கு கொடுக்கிற 6 முக்கிய உபதேசங்கள், 6 கீ டேக்அவேஸ் என்னென்னு இப்ப சுருக்கமா பார்ப்போம். 1 ஆத்மா அழியாதது. உன்னோட ஆத்மாவுக்கு பிறப்புமில்லை, இறப்புமில்லை. உடம்பு செத்தாலும் நீ சாக மாட்ட. அதனால தேவையில்லாத மரண பயத்தை இன்னையோட தூக்கி வெளியில வீசு. 2 நீ சிறியவனில்லை. நீ ஏதோ ஒரு சாதாரண பலவீனமான மனிதன் கிடையாது. இந்த அண்ட சராசர பிரபஞ்சத்தையே இயக்கிற அந்த பேரண்ட சக்தியோட பரம்பொருளோட வடிவம்தான் நீ. 3 ஸ்ரேயஸ் வழியை தேர்ந்தெடு. உங்க வாழ்க்கையில தினம் தினம் தற்காலிக இன்பம் தருற பிரேயஸ் வழியும் நிரந்தர நன்மை தருற ஸ்ரேயஸ் வழியும் வரும். ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் நேர்மையான ஸ்ரேயஸ் வழியில நட, அதுவே அழியாத இன்பம் தரும். 4 தியானம் செய். 24 மணி நேரமும் உலகத்துக்காகவே ஓடாத. தினமும் கொஞ்ச நேரமாவது மொபைல் போனை ஆஃப் பண்ணிட்டு உள்முகமாக திரும்பி உனக்குள்ள இருக்கிற ஆத்ம ஒளிய கவனி. 5 எல்லாரையும் ஒன்றாக பார். எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிறது ஒரே ஆத்மாதான். இந்த உண்மையை அறிஞ்சுக்கிட்டா உனக்கு இந்த உலகத்துல எவனுமே எதிரி இல்லை. எல்லார் மேலையும் அன்பு பிறக்கும். 6 இப்போதே விழித்துக்கொள். ஆன்மீக தேடல, நல்ல காரியங்களை வயசான காலத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு நாளைக்குன்னு தள்ளி வைக்காத. ஏன்னா மரணம் எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது. இப்போதே விழித்துக்கொள். உங்களோட தினசரி வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? நசிகேதன் மாதிரி தைரியமா கேள்வி கேளுங்க. நான் யார்? எது உண்மை? உலகத்துல வாழும்போது தாமரை இலை தண்ணீர் போல பற்றற்று வாழ பழகுங்க. தினமும் ஒரு நிமிஷமாவது அமைதியா மௌனமாயிருங்க. இந்த கட உபனிஷத்தோட இறுதி செய்தி என்னன்னா, நாமேதான் நசிகேதன். நமக்குள் இருக்கிற ஆன்மீக தேடல்தான் நசிகேதன். யமதர்மன் சொன்ன அந்த ஆத்ம ஒளி நமக்குள்ளேதான் இதய குகையில ஒளிஞ்சிருக்கு.
அந்த ஆத்மாவை அறிந்தவன் மட்டுமே மரண பயத்தை தாண்டி அமரனாகிறான். சம்சார சக்கரத்திலிருந்து விடுதலை பெறுகிறான். இதைத் தவிர மனிதனோட துக்கத்தை போக்க வேறு வழியே இல்லை. கட உபனிஷத்தோட இந்த 10 பகுதிகளும் நசிகேதனோட மரணமில்லாத ஆன்மீக பயணமும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவையும் அசைக்க முடியாத தைரியத்தையும் தந்திருக்கும்னு நம்புறேன். இந்த 10 பாயிண்ட்ல உங்க இப்போதைய சூழ்நிலைக்கு எந்த உபதேசம் ரொம்ப தேவைப்படுது, உங்க மனச உழுக்குன விஷயம் எதுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உன்னதமான வாழ்க்கை ஞானத்தை தந்திருந்தா வீடியோவை லைக் பண்ணி உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கும், மரண பயத்துல இருக்கிறவங்களுக்கும், உலக மாயையில மாட்டிக்கிட்டு அழுகிற நல்லவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு மாசான பவர்ஃபுல் வீடியோல உங்களை வந்து பார்க்கறேன். அது வரைக்கும் தைரியமா இருங்க. ஆத்ம ஞானத்தோட உலக ஆளுங்க.